இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் தனி மரமா நின்னு என்கிட்ட வந்து உன் குழந்தைய எங்க குழந்தையா நினைச்சு வளர்க்கிறோன்னு சொல்லி பரமும் விச்சு மாமாவோ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாங்கவானு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சுதான் உன்னை அவங்களுக்கு நான் தத்து கொடுத்தேன்டி. ஆனா அவங்க நம்மள நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்கடி. அவங்க அவங்க பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக நம்மள அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கடி. அந்த அம்மா போட்டு போன நெக்லஸ் இப்படி நைட் ட்ரெஸ்ல கூட கலட்டாம அல்ப மாதிரி போட்டுக்கிட்டே இருக்க. வெளியில அப்ப செயின் போட்டாங்க, அவங்க போனதுக்கு அப்புறம் அவ கலட்டி வைக்கல. ஏடி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? என்ன ஆச்சு? ஐடியாக்கெல்லாம் அண்ணாமலை ஆண்டி ஓகே சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நானும் காம்படிஷன்ல கலந்துக்க போறேன். என்னமோ நீயே யோசிச்சு இந்த ஐடியா கொடுத்த மாதிரி ஓவரா சீனை போடுற. அதை இவ தானே யோசிச்சா? உனக்கு சேர வேண்டியது சத்தியமா எங்களுக்கு எதுவுமே தெரியாதுமா. நாங்களும் அவங்க உன்னதான் பொண்ணு பார்க்க வராங்கன்னு நினைச்சோம். சூப்பரா நடிக்கிறடி அக்கா. அப்போ என்ன முட்டாள ஆக்கியிருக்க. கண்டிப்பா இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சு எனக்கு அலங்காரம் பண்ணி அவங்க முன்னாடி நிறுத்தி அசிங்கப்படுத்திருக்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லக்கா. ஒருவேளை நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா என்ன பண்ணிருப்ப? அவனை விட்டு கொடுத்திருப்ப. என்ன பார்த்தா உனக்கு என்ன செகண்ட் ஹேண்ட் யூஸ் பண்ற மாதிரி தெரியுதா? என்ன பேச? நீ யூஸ் பண்ணிட்டு வேண்டாம் தூக்கி போட்டதை நான் எடுத்துக்கணுமா? அக்கா என்னடி என்னடி பேச்சு பேசுற? நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும்னு பொண்ணை விட அவ தாண்டி ரொம்ப ஆசைப்பட்டா. அப்பேற்பட்டவள அக்கா அக்கான்னு உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா. தான் லவ் பண்ண பையன் தான் அக்காவுக்கு மாப்பிள்ளையா வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் உன்னை அவன் முன்னாடி அழைச்சிட்டு வந்து நிக்க வச்சிருக்காண்டா. அது நடிப்பு இல்லம்மா, நடிப்பு இல்ல, தியாகம். அதுக்கு நீ காட்டுற நன்றி கடனா இது. ஏய், அவ இடத்துல நீ இருந்திருந்தா யார பத்தி யோசிக்காம எப்பவா கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்ப. ஆனா அவ இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல வரன் அமையணும்னு வேண்டிட்டு இருக்காடி. நீ எல்லாம் அவ கால் தூசிக்கிடாம என்ன தியாகம் பண்ணிட்டா? இவ சுயநலத்துக்காக என்ன யூஸ் பண்ணிருக்கா? அக்கா ஏய் வாய மூடு. இன்னொரு தடவை என்ன அக்கான்னு சொன்ன நான் கூட யோசிச்சேன். எப்ப பாரு அவளுக்கே சப்போர்ட் பண்றீங்கன்னு. இப்பதானே தெரியுது அது ஏன்னு. ஏன்னா அவ நீங்க பெத்த புள்ள. ஆண்டி என்ன மன்னிச்சிடுங்க. ஆண்டி என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். ஆண்டி என்ன மன்னிச்சிடுங்க. ஆண்டி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். என்ன மன்னிச்சிடுங்க. முதல்ல எழுந்துரு. ஆண்டி நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். நீங்க எனக்கு எவ்வளவோ பெரிய விஷயம் பண்ணீங்க. ஆனா நான் உங்ககிட்டயே அப்படிலாம் பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி.
இந்த கல்யாண விஷயம் ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்க எல்லாரையும் நான் கஷ்டப்படுத்திட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. ஆண்டி, என் கல்யாணம் நடக்காம இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிற கோவத்துல இந்த நகையை சேட்டுக்கிட்ட நான் தான் கொடுத்தேன். நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி. என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி. இருக்கட்டும்மா, எழுந்துரு. இது நீதான் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். அண்ணாமலை ஏற்கனவே சொல்லிட்டான். எங்களுக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. நீ இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறினதே எங்களுக்கு சந்தோஷம். அண்ணாமலை, வான்மதி இப்ப தான் பண்ண தப்ப உணர்ந்து வந்துட்டா. அவளை மன்னிக்கிறது தானே முறை. ரொம்ப நன்றி ஆண்டி. ஆண்டி, இனிமே இந்த கல்யாணத்தை பத்தி நீங்க கவலையப்பட வேண்டாம். இது என் தங்கச்சி கல்யாணம். எல்லா வேலையும் முன்னாடி நின்னு நான் பாத்துக்கிறேன். என் ரோசத்துல பாதி கூட இல்லாம இருக்கிறாளே இவ. என்ன பண்றது? இவளை வளர்த்ததுங்க சரியில்லையே. அப்புறம் என்ன அண்ணாமலை, அதான் வான்மதியே சொல்லிட்டாளே, இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன வானு நீ எல்லாம் பிளான் பண்ணி உன்னை ஏமாத்தினுக்குதுங்கன்னு சொல்றேன். இந்த விச்சு மாமாவும் பரமுவும் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கங்கிற எல்லாத்தையும் கேட்டுக்கின்னு அவங்கள போய் உண்டு இல்லன்னு நீ பண்ணுவேன்னு பார்த்தா மாத்தி மாத்தி எல்லாராடியும் நீ மன்னிப்பு கேட்டுனுக்குற. நீ சொன்னதும் கீழே போய் பிரச்சனை பண்ணணும்னு தான் தோணுச்சு. ஆனா அப்படி பண்ணா நாம 2 பேருமே வீட்டை விட்டு தான் போகணும். வெண்ணிலா வருண் கல்யாணத்தை அவங்க நினைச்ச மாதிரி நடத்திடுவாங்க. 25 வருஷம் உன்னையும் என்னையும் முதுகுல குத்துனாங்கல்ல, அந்த வலிய அவங்களுக்கே காட்டணும். நான் அந்த அண்ணாமலை வீட்டுக்கு மருமகளா போக ஆசைப்படுறேன்னு தெரிஞ்சும் அவங்க பையனை லவ் பண்ணி அவ காதலுக்கு என்னையே பலியாடாக்கி அத்தனை பேருக்கு முன்னாடியும் என்ன அசிங்கப்பட வச்சால, அவளையும் அதே மாதிரி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட வச்சு ஏண்டா உயிர் வாழ்றோம் அப்படின்னு யோசிக்க வைக்கிறேன். இப்பதாண்டி நீ ஏன் பொண்ணு, என் தங்கம். அம்மாடி எம்மா கண்ணு வச்சுக்கிறாங்கடி உன் மேல.